வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கொள்ளிடம் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த 5 பேரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல். 5 இளைஞர்களின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் உத்தரவு. மலையாள திரையுலகில் ஏற்படும் பாலியல் பிரச்சினை தொடர்பாக ஹேமா கமிட்டியின் முழு அறிக்கை கேரள உயர்நீதிமன்றத்தில் தாக்கல். அறிக்கை இருந்தும் 4 ஆண்டுகளாக நடவடிக்கை எடுக்காதது ஏன் என கேரள அரசுக்கு நீதிமன்றம் சரமாரி கேள்வி. நியாயமாக தேர்தல் நடந்திருந்தால் பாஜக 240 தொகுதிகளில் கூட வெற்றி பெற்றிருக்காது என ராகுல் காந்தி விமர்சனம். பாஜக விரும்பியதை எல்லாம் தேர்தல் ஆணையம் செய்ததாகவும் குற்றச்சாட்டு. அடுத்த சில மாதங்களில் நடக்கவுள்ள தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக வெற்றி பெறுவோம். சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரம் என்பது அடிப்படை கேள்வியாக இருப்பதாகவும் ராகுல் காந்தி பேச்சு. உத்தரகாண்ட் மாநிலம் ருத்ரபிரயாக் மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 5 பேர் உயிரிழப்பு. நிலச்சரிவில் இருந்து 3 பேர் மீட்கப்பட்ட நிலையில் மீட்பு பணி தொடர்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி உடல்நிலை கவலைக்கிடம். டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல். காந்தி ஜெயந்தி அன்று கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் மது ஒழிப்பு போராட்டத்தில் பங்கேற்க அதிமுகவுக்கு விசிக அழைப்பு. மக்கள் பிரச்சினைக்காக எந்த சக்தியோடும் இணைவோம் என அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேட்டி. எந்த கட்சியும் வரலாம், எல்லா கட்சியும் வரலாம். மது ஒழிப்பில் உடன்பாடு உள்ள அனைவரும் ஒரே மேடையில் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. இது நாட் ஃபார் எலெக்ஷன். இதை எலெக்ஷனோட நீங்க சம்பந்தப்படுத்தவே வேண்டாம். எங்களை பொறுத்தவரையில் தேர்தல் கூட்டணி அல்லது தேர்தல் அரசியல் என்கிற நிலைப்பாடு முற்றிலும் வேறானது. மக்களுடைய பிரச்சனைக்காக நாங்கள் எந்த சக்திகளோடும் எக்ஸப்ட் மதவாத சாதியவாத சக்திகளை விட தவிர இதுலேயும் கூட அவங்களோட எங்களால் இணைய முடியாது. சாதிய போதைங்கிறது மது போதை விட மோசமானது. மத போதைங்கிறது போதைப் பொருட்களை விட கொக்கைனை விட ரொம்ப மோசமானது. அதனால அதில் நாங்கள் சாதிய மதவாத சக்திகளை தவிர மற்ற எல்லா ஜனநாயக சக்திகளும் ஒரே மேடையில் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. மதுவிலக்கை அமல்படுத்துவதில் தமிழக அரசுக்கு என்ன தயக்கம் என விசிக தலைவர் திருமாவளவன் கேள்வி. தமிழ்நாட்டில் படிப்படியாக மதுக்கடையை மூட வேண்டும் எனவும் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் படிப்படியாக மதுக்கடைகளை மூட வேண்டும். 2016ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்றக் கழக அரசு, திராவிட முன்னேற்றக் கழகம் படிப்படியாக மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தும் என்று உறுதியளித்தது. திமுகவுக்கும் மதுவிலக்கு கொள்கையிலே உடன்பாடு உண்டு, அதிமுகவுக்கும் உடன்பாடு உண்டு, இடதுசாரி கட்சிகளுக்கும் மதுவிலக்கு. தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் போராட்டம் காரணமாக புதுக்கோட்டை, தஞ்சாவூர், சிவகங்கை மாவட்டங்களில் உள்ள பள்ளிகள் மூடல். மாணவ மாணவிகள் திருப்பி அனுப்பப்பட்டதால் பெற்றோர்கள் அதிர்ச்சி. சென்னை ரேஸ் கிளப்புக்கு சீல் வைக்கப்பட்ட விவகாரத்தில் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என உயர்நீதிமன்றம் மறுப்பு. சட்டப்படி உரிய நிவாரணம் கோரி வழக்கு தொடரலாம் என கருத்து. நாட்டிலேயே உயர்கல்வித்துறையில் தமிழ்நாடு அரசு சிறந்து விளங்குவது மத்திய அமைச்சரின் தகவல் மூலம் நிரூபணம். தேசிய அளவில் தரவரிசைப்படுத்தப்பட்ட கல்லூரிகளில் தமிழகத்தில் மட்டும் 165 கல்லூரிகள் இடம் பிடிப்பு.
அமெரிக்காவில் இதுவரை 14 நிறுவனங்களுடன் 4350 கோடிக்கு தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம். பல முன்னணி நிறுவனங்களின் உயர் அதிகாரிகளை சந்தித்து தமிழ்நாட்டில் முதலீடுகள் செய்ய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு. தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்காக முக்கிய முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. திருச்சியில் 2000 கோடி ரூபாய் முதலீடு மூலம் 5000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் எனவும் பெருமிதம். தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய ஜேபில் நிறுவனம் 2000 கோடி ரூபாய் புரிந்துணர்வு ஒப்பந்தம். திருச்சியில் ஜேபில் நிறுவனத்தின் தொழிற்சாலை அமைக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. காஞ்சிபுரத்தில் 666 கோடி ரூபாய் முதலீடு செய்ய ராக்வெல் தானியங்கி நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கும் வகையில் ஆட்டோ டெஸ்ட் நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம். வேலூரில் ஆயுள் தண்டனை கைதியை வீட்டு வேலைக்கு பயன்படுத்திய விவகாரத்தில் விசாரணையை தொடங்கியது சிபிசிஐடி. சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஆயுள் தண்டனை கைதி சிவக்குமாரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை. டிட்டோஜாக் வேலைநிறுத்த போராட்டத்தால் மாணவர்களின் கற்றல் கற்பித்தல் பணியில் எந்தவித பாதிப்பும் இருக்கக்கூடாது. எந்த ஒரு பள்ளியும் ஆசிரியர் இன்றி இயங்கக்கூடாது என பள்ளி கல்வித்துறை உத்தரவு. போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டுமென போராட்டக் குழு சார்பில் ஆசிரியர்களை வலியுறுத்தக்கூடாது என பள்ளி கல்வித்துறை எச்சரிக்கை. வற்புறுத்துபவர்கள் மீது துறை ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. சிறை கைதியை வீட்டு வேலைக்கு பயன்படுத்திய விவகாரத்தில் சிபிசிஐடியின் முதல் தகவல் அறிக்கை வெளியானது. பிறருக்கு காயம் ஏற்படுத்துதல், சட்டவிரோதமாக கட்டாய வேலை வாங்குதல், சட்டவிரோத சிறை வைப்பு உள்ளிட்ட 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு. தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்த வலியுறுத்தி அக்டோபர் 4ஆம் தேதி பாமக கடையடைப்பு போராட்டம். அறவழி போராட்டத்திற்கு வணிகர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் முழு ஆதரவு வழங்க வேண்டுமென வேண்டுகோள். அரசு தொடக்க கல்வி ஆசிரியர்களை தமிழக அரசு ஏமாற்றிவிட்டதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றச்சாட்டு. 243 எண் கொண்ட அரசாணை மூலம் தொடக்க கல்வி ஆசிரியர்களின் பதவி உயர்வு பறிக்கப்பட்டுள்ளதாக சாடல். நெல்லை, திருப்பூர், கடலூர் மாவட்ட கல்வி அதிகாரிகள் பணியிட மாற்றம். ஆகஸ்ட் 20ஆம் தேதி வழங்கப்பட்ட மாறுதலில் திருத்தம் செய்து பள்ளி கல்வித்துறை இயக்குநரகம் கண்ணப்பன் உத்தரவு. கோவையில் கலைஞர் நூலகம் மற்றும் அறிவியல் மையம் கட்டுமான பணிகளுக்கான டெண்டரை வெளியிட்டது பொதுப்பணித்துறை. 2026 ஜனவரியில் நூலகம் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் பணிகள் தொடக்கம். நெல்லையில் அமைந்துள்ள டாடா பவர் நிறுவனத்தின் தொழிற்சாலையில் சோலார் செல் உற்பத்தி தொடக்கம். 4300 கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டுள்ள ஆலையில் 80 விழுக்காடு பணிகள் பெண்களுக்கு ஒதுக்கீடு. அக்டோபர் 2வது வாரத்திற்குள் சாலை மழைநீர் வடிகால் பணிகளை முடிக்க வேண்டும். ஒப்பந்ததாரர்களுக்கு சென்னை மாநகராட்சி அதிரடி உத்தரவு. தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்திலிருந்து பேசுவதாக பெண் நீதிபதியிடம் ஆதார் விவரங்களை கேட்டு தொந்தரவு. சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் தீவிர விசாரணை.
ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள சாம்சங் தொழிற்சாலையில் ஊழியர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் 2வது நாளாக தொடர் வேலைநிறுத்த போராட்டம். ஊதிய உயர்வு, தொழிற்சங்க அங்கீகாரம், 8 மணி நேர வேலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம். தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் நடப்பு கல்வியாண்டிற்கான திருத்தப்பட்ட நாட்காட்டியை வெளியிட்டது பள்ளிக் கல்வித்துறை. 10 வேலை நாட்களை குறைத்து 210 நாட்களாக இருக்கும் வகையில் நடவடிக்கை. ஆந்திர மாநிலம் குண்டூரில் பறிமுதல் செய்யப்பட்ட மது பாட்டில்களை ஜேசிபி மூலம் அழிக்க முயன்ற காவல்துறை. போலீசாரின் தடைகளையும் தாண்டி மது பாட்டில்களை அள்ளிச் சென்ற மது பிரியர்கள். அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களில் 75 விழுக்காடு MBBS இடங்கள் நிரம்பவில்லை. முதல் சுற்று கலந்தாய்வில் 2150 இடங்கள் மட்டுமே நிரம்பியுள்ளதாக தகவல். அரசியலில் ஓய்வு என்பதே கிடையாது என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே கருத்து. வாழ்நாளில் இறுதி மூச்சு வரை நாட்டு மக்களுக்காக சேவையாற்ற வேண்டும் என கட்சியினருக்கு அறிவுறுத்தல். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோயிலில் வரும் 13ஆம் தேதி நடை திறப்பு. பக்தர்கள் வழக்கம் போல ஆன்லைன் முன்பதிவு அடிப்படையில் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என தேவஸ்தானம் அறிவிப்பு. மூணாறு அருகே உள்ள ராஜமலை பகுதிக்கு வரும் 13ஆம் தேதி முதல் மின்சார பேருந்து சேவை. கேரள வனத்துறை அமைச்சர் சுசீந்திரன் பேருந்து சேவையை தொடங்கி வைத்தார்.